இந்தியாவோட ரிச்சஸ்ட் பர்சன் யாரு? முகேஷ் அம்பானி. இதுவும் நம்ம நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஜியோ யூஸ் பண்றது கூட தலைவன் கொடுத்தது தான். ஸோ முகேஷ் அம்பானி இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தெரியும். ஏதாவது பேசுறப்ப கூட நீ என்ன பெரிய அம்பானியா அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க 10 பேர் பணக்காரங்களை பார்க்க போறோம். அவங்க எந்த கம்பெனி ஓன் பண்றாங்கன்னு பார்க்க போறோம். நிறைய விஷயங்கள் கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். எனக்கே வந்து நிறைய இது பார்க்குறப்போ வந்து என்னடா இதெல்லாமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு பேரையும் சொல்றப்போ அப்படியே பில்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். லைட்டா பொறாம வரும், லைட்டா மோட்டிவேஷன் வரும், எல்லாம் போயிட்டே இருக்கும். நான் கடைசியில் ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை சொல்லி முடிச்சோன்னே மூஞ்சி லட்சம் மாதிரி ஆயிரும். என்னடா தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு பல்பு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் தோணும். பட் எனிவே நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒவ்வொன்றா வர ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட ரிச்சஸ்ட் பர்சன் நம்ம முதல்ல பார்க்க போறதுல நம்ம 10வதுல இருந்து வர போறோம். ஸோ 10th யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டி ரகுநந்தன் அப்படிங்கிறவங்க. இவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3100 கோடி ரூபாய், 3100 crores. இவங்க எந்த கம்பெனி ஓன் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிடிகே பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஓன் பண்றாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த 3100 கோடியிலே நிறைய பேர் அப்படியே ஸ்டக் ஆகி நிற்போம். நம்ம அதை தாண்டி வந்தோம்னா இவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே வந்து டிடிகே பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி சொன்னேன், கரெக்டா? யாராவது ரீகலெக்ட் பண்ண முடியுதா? டிடிகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேப்பர் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நம்ம நிறைய கிச்சன்ல வந்து யூஸ் பண்றது கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? வித்யா பாலன் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருவாங்க, ஐஸ்வர்யா ராய் வருவாங்க, அபிஷேக் பச்சன் வருவாங்க. இந்த பிரஸ்டீஜ் கம்பெனி குக்கரு, அப்புறம் வந்து ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ், இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ற பேசிக்கா அந்த கிச்சன் ரிலேட்டடா பிரஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், கரெக்டா? இந்த கம்பெனியை ஓன் பண்றது ஒரு தமிழன். இது ஒரு தமிழ்நாட்டு கம்பெனி. அண்ட் இவங்களோட சொத்து மதிப்பு தான் வந்து 3100 கோடி. அண்ட் இவங்க தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பிரஸ்டீஜ் வந்து தமிழ்நாட்டு கம்பெனி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. கேட்கறதுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் எனக்கும் அப்படிதான் ஸ்டார்டிங்ல இருந்துச்சு. இதை பார்க்குறப்ப பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு. ஓ, இவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம ஊர் கம்பெனியா அப்படின்னு பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு. எனிவே, இந்த லிஸ்ட்ல இருக்கிற 9வது நபர் யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஜிஎஸ்கே வேலு அப்படிங்கிறவங்க. அண்ட் இவங்க எந்த கம்பெனி ஓன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிவிட்ரான் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஓன் பண்றாங்க. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு யோசிக்க தோணும், பிரஸ்டீஜ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த ட்ரிவிட்ரான் ஹெல்த் கேர் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டதில்லைன்னு பார்த்தீங்கன்னா நானும் கேள்விப்பட்டதில்லை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரஸ்டீஜ் வந்து மக்கள் வாங்குற ஒரு பொருள், அதாவது டைரக்டா கன்சியூமர்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கிற ஒரு பொருள். இந்த ட்ரிவிட்ரான் ஹெல்த் கேர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன். இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐசியூ சொல்யூஷன்ஸ், கிளினிக்கல் கெமிஸ்ட்ரி, ஹெமட்டாலஜி, இம்யூனாலஜி, எலக்ட்ரோஃபோரசிஸ், டாக்டர் இருந்தால் தெளிவுபடுத்துங்கப்பா, அப்புறம் வென்டிலேட்டர்ஸ், போன் டென்சிட்டோமீட்டர் அப்படின்னு சொல்லி பேசிக்கா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஒரு இதுலேயே வந்து இவங்க தமிழ்நாட்டில் 9வது மிகப்பெரிய பணக்காரங்களோட பதவிக்கு இவங்க வந்திருக்காங்க. அண்ட் இவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3100 crores அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல ப்ராபப்ளி இந்த ஒரு கம்பெனி தான் நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அடுத்த கம்பெனியில் தெரிய ஆரம்பிச்சிடும். 7வது அண்ட் 8வது ரெண்டுமே வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்து ஒரே கம்பெனியை சார்ந்தவங்க சொத்தை வந்து பாதி எடுத்திருக்கிறதுனால ஈக்குவலா வந்து 4500 crores 4500 crores அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ரெண்டு பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் சீதா அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. இவங்க எந்த குரூப் சார்ந்தவங்க, எந்த கம்பெனிஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அமல்கமேஷன்ஸ் அப்படிங்கிற கம்பெனிஸ். அமல்கமேஷன்ஸ் குரூப்ஸ் அப்படிங்கிற விஷயமும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம டஃபே அப்படிங்கிற ஒரு டிராக்டர் கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருப்போம். மதுரை கிட்ட கூட ஒரு ஃபேக்டரி இருக்குது. இந்த டஃபே அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஓனர்ஸ் தான் இவங்க 2 பேரும். இவங்க 2 பேருமே வந்து 7th and 8th பொசிஷன்ல ஈக்குவலா அவங்களோட சொத்தை டிவைட் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த இடத்துல 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஓன் பண்றது டஃபே அப்படிங்கிற டிராக்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது போக ஏகப்பட்ட விஷயங்கள் ஓன் பண்றாங்க. பட் ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சது வந்து ஈஸியா டஃபே அப்படிங்கிற டிராக்டர் கம்பெனி. ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஒரு கம்பெனி. இந்தியாவில் வந்து அதிகமாக ஏர்ன் பண்ற ஒரு கம்பெனி. தமிழ்நாட்டில் வந்து 7வது and 8வது இடத்துல இவங்க தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 6வது மிகப்பெரிய பணக்காரங்க தமிழ்நாட்டில் யாரு அண்ட் அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5300 crores 5300 கோடி ரூபாய் சொத்து வச்சுட்டு கவின் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த கவின்ஸ் மில்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, நான் உங்களோட வெப்சைட்டே கூட ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ கவின்ஸ் கேர் அப்படிங்கிறதுல வந்து ஏகப்பட்ட பிராண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ருச்சி அப்படிங்கிற ஊர்கா இருக்குல்ல, அதுவும் கவின்ஸ் கேரோடது தான். அப்புறம் இண்டிகா அப்படிங்கிற ஹேர் கலராக இருக்கட்டும், சிக் ஷாம்பு, நைல் ஷாம்பு, மீரா ஷாம்பு, கார்த்திகா ஷாம்பு, இது எல்லாமே வந்து இந்த கவின் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். மா அப்படிங்கிற ஜூஸ் பார்த்துருப்போம், அதுவும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். சின்னிஸ் அப்படிங்கிற ஊர்கா பார்த்துருப்போம், அதுவும் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். ஹேமாஸ் அப்படிங்கிற
அப்படிங்கிற ஊறுகாய் இவங்க மேனுஃபேக்சர் பண்றது தான். இதெல்லாம் போக நம்ம ஊர்ல வந்து ஏகப்பட்ட அந்த முடி சம்பந்தமானது சொன்னேன்ல, இந்த மீரா சிக் அந்த ஷாம்புலாம் சொன்னேன்ல, சிக் ஷாம்புக்கெல்லாம் வந்து சோனாக்ஷி சின்ஹா தான் பிராண்ட் அம்பாசிடர், பாலிவுட் ஆக்ட்ரஸ். அண்ட் இவங்க வந்து இன்னொரு ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா ஓன் பண்றாங்க, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. கிரீன் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ நிறைய ஊர்ல சலூன்லாம் வர ஆரம்பிச்சிருக்குல்ல, இதை ஓன் பண்றதும் கவின் கார் தான். சிகேன்னு ஒரு பேக்கரி இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த ஏகப்பட்ட விஷயங்கள் ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீசஸ்ல கை வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓன் பண்ண ஒருத்தங்க யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து CK ரங்கநாதன் அப்படிங்கிறவங்க. இவங்களோட சொத்து மதிப்பு வந்து 5300 கோடி. ஸோ இவங்க தான் வந்து 6th பொசிஷன்ல இருக்காங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பணக்காரங்கள்ல. இதுவும் நிறைய பேர் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கரெக்டா? எனிவே 5வது இந்த லிஸ்ட்ல இருக்கிறது யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹாட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ். ஸோ ஹாட்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஆரோக்கியா மில்க் இருக்குல்ல, ஸோ பேசிக்கா அவங்க தான். அண்ட் இவங்க ஆரோக்கியா மில்க் மட்டும் இல்ல, அது கூடவே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. நான் என்னென்ன பிராண்டுன்னு சொல்லிடுறேன், பார்த்து சொல்ல வேண்டியது இருக்குது, அவ்வளோ இருக்குது, மனப்பாடம் பண்ண முடியல. ஸோ அருண் ஐஸ்கிரீம் இவங்க தான் ஓன் பண்றாங்க, ஆரோக்கியா மில்க் இவங்க தான் ஓன் பண்றாங்க, ஐபாக்கோ ஐஸ்கிரீம்ஸ் இவங்க தான் ஓன் பண்றாங்க, அப்புறம் வந்து ஹாட்சன் டெய்லி அப்படிங்கிறது இவங்க தான் ஓன் பண்றாங்க, ஒயாலோ அப்படிங்கிற பிட்சா கம்பெனி வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க, அதையும் இவங்க தான் ஓன் பண்றாங்க. இதெல்லாம் நான் சொன்னது கொஞ்சம் போர்ஷன்ஸ் தான். இது எல்லாத்தையும் மொத்தம் ஓன் பண்றது யாரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹாட்சன் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தான். ஸோ இந்த டாப் 10 லிஸ்ட்ல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா டிராக்டர் கம்பெனியும் இருக்குது, பால் கம்பெனியும் இருக்குது, ரெண்டுமே வந்து தமிழ்நாட்டில இருந்து இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் பேஸ்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து 2 பணக்காரங்க உருவாயிருக்காங்கன்னு தெரியுது. இவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7000 கோடி, 7000 crores வந்து இவங்க 5வது இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. 7000 கோடிக்கு மேல ஒருத்தங்க என்னடா வச்சிருக்க போறாங்கன்னு தானே கேக்குறீங்க. அடுத்து நம்ம அப்படியே மேல வந்தோம்னா